ஒருவரின் ஜாதகத்தை வைத்து அவருக்கு ஏற்படும் உடல் உபாதைகளை எந்த கிரகம் தீர்மானிக்கும் என்று அறிய முடியுமா? எல்லா கிரகமுமே 9 கிரகமுமே வியாதிகளை கொடுக்கக்கூடியதுதான். அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத பொறுத்து தான். வியாதி இல்லாத மனிதர்களே கிடையாது. பட் இப்போ நிறைய பேர் 100 வயசுக்கு இருக்கா, அவங்க பிபி சுகர் கூட இல்லாம இருக்காங்க. பட் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு என்பது வரத்தான் செய்யும். அப்போ நம்ம உடம்புல இருந்து ஒரு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு அடிபடுறது, வெட்டுப்படுறது, உடம்புல இருந்து ஒரு ரத்தம் வெளியேறுதல் அப்படிங்கிறதுக்கே செவ்வாய் தான் காரணமாக இருப்பார். அப்ப அந்த செவ்வாயோட ராகு சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா செவ்வாய் கடகத்துல நீச்சம் பெற்று அதோட ராகுவும் கடகத்துல இருக்காரு அப்படிங்கறச்சு ஆயில்ய நட்சத்திரத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா அந்த மாதிரியான ஜாதகங்கள்ல அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல 6ஆம் இடம் ரோகஸ்தானம்னு சொல்றது சரியா இல்லைன்னா கேன்சர் மாதிரியான வியாதிகள் அவசியம் வரும். அப்போ அது உடம்புல எந்த பார்ட்ல கேன்சர் இருக்கு. இப்போ லேடிஸ்க்கு ஜென்ரலா பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் தான் அண்ட் சர்விக்கல் கேன்சர். அண்டு ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்டு. ஸோ இந்த பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் சர்விக்கல் கேன்சருங்கும் பொழுதும் ப்ராஸ்டேட் கிளாண்ட் கேன்சர் மென்னுக்கு வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பா அந்த சுக்கிரன் தான் காரணமாக இருப்பாங்க. அப்ப அந்த சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு இதனுடைய சேர்க்கை சரியில்லை அப்படிங்கும் பொழுது கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்களுடைய உடல். அப்போ செல்ஸ் தானே, இந்த கேன்சருங்கிறதே செல்ஸ் ரத்தத்துல எப்படி அந்த பிளேட்லெட்ஸ் லெவல் என்ன இதெல்லாம் தான். அதற்கு செவ்வாய் தான் காரணமாக இருப்பார். ஸோ ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு விதமான வியாதிகளுக்கு காரணமாக இருக்கும். ரத்தம் சம்பந்தப்பட்டது, அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுக்கு செவ்வாய் ராகு காரணமாக இருப்பார். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.